இது 90 ரூபா 100 ரூபா மட்டும் போகும். ஒரு கிலோ. ஓகே. எத்தனை கிலோ இது நிறை வரும்? 20-25 கிலோ வருமா? கூட வரும். இன்னொன்று அது பழக்க போகுது. இந்த அதில் முத்துக்குள்ளே அது பழக்க போகுது. அடுத்தது மகேந்திரான்னு ஒன்று இருக்கா? மகேந்திரா இருக்கு. அது உயரம் உயர வாழை இப்படித்தாங்க நீட்டுக்க அது பழத்தா பச்சையா தான் இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்டா ஒரு வாழை தோட்டம் ஒன்று பார்க்க தான் வந்திருக்கோம். பயிலும் வாழ்வும் சீரீஸோட 4வது வீடியோ. நீங்கள் இதுக்கு முதல் போட்ட வீடியோஸ் ஒருவேளை பார்க்கலாம் தான் மறக்காம அதை செக் அவுட் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு வாழை தோட்டத்தை பற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். வித்தியாசமான ஒரு வாழை தோட்டம். ஒரு ஆள் உயரத்துக்கு தான் இந்த வாழை தோட்டத்தில் இருக்கிற வாழை எல்லாமே இருக்கு. இது ஒரு வித்தியாசமான இனம், புதுசாக வந்திருக்கோம். வெளிநாட்டுக்கு ஏற்றப்படுற ஒரு இனம் தான் இந்த வாழை மரம். இது வந்து 17 என்ற ஒரு வாழை இனம். இந்த வாழை மரத்துக்கு என்னென்ன தேவை, என்னென்ன போடுறாங்க, எவ்வளவு வருது, வருமானங்கள் எப்படி என்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இதை மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வயலும் வாழும் 2.0. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் இப்போ வயலும் வாழ்வும் வந்து பயிர்களை பற்றி போட்டு வந்துருக்கோம். ஸோ 2-3 வீடியோஸ் போட்டுட்டோம். இன்றைக்கு வாழைத்தோட்டம், அந்த பயிர் எப்படி வைக்கிறது, என்ன மாதிரி அதில் பற்றி உங்கள்கிட்ட கேட்போம் கொண்டு போட்டு. இந்த வாழை மரம் இதோட இனம் அதுகள் இருக்குன்னு தானே? இது 17. ஓகே. இது என்ன மாதிரி எடுக்கிறது, இது என்ன நடுறது, எத்தனை மாதம்? இது இப்போ போன ஆணையில் 2 நாங்கள் ஆணியில். ஓகே. போன ஆணையில் பெருந்தரையில் கிடங்க வேண்டி இது 5 அடிக்கு ஒரு வாழை. 5 அடிக்கு ஒரு வாழை. 5 அடிக்கு இவன் கிட்ட நிற்கிது பார்த்தீங்க. 5 அடிக்கு ஒரு வாழை கிடங்கு வெட்டி கீழே இது போட்டு நட்டு இப்போ தான் கூட அறுவடை செய்யணும். அதான் இது ஒரு ஆள் உயரத்துக்கு தான் மரமே இருக்குது தானே? இந்த அளவு தான் மரம், இதுக்கு மேலே வளராது. இது ஒரு அந்த என்ன 17 இது இதர மாதிரி இருக்குமா? இல்லை டேஸ்ட் எப்படி இருக்கும்? இது ரைட்டு பழத்தோட வெட்டியாச்சு. அடையா இந்த இன்னொன்று அதை பழக்க போகுது. இந்த அதில் முத்துக்குள்ளே அது பழக்க போகுது. ஆனால் இதை வந்து சில பேர் சொல்றது பழத்தா பச்சையா தான் இருக்க மாட்டேன். நேற்றைக்கு போட்டு நான் கூட. ஆனால் அது உள்ள பழமா தான் இருக்கு. மஞ்சளா தான் இருக்கும். ஓகே. நல்ல பழம், நல்ல சைன் மாதிரி இருக்கு. அடையா இது எப்படி எடுக்கிறீங்க? இந்த மரம் எங்க இருந்து எடுக்கலாம்? இது இங்க இப்ப வந்து உற்பத்தி கூடி விட்டு நீங்க பாருங்க. இதுல குட்டி எல்லாம் கிளப்ப போறோம். ஓகே. இதை இப்ப ஒவ்வொன்று விட்டுட்டு குழப்பறோம். குடுப்பீங்களா? கொடுக்குறோம். ஆனா விலைக்கு அப்படி கொடுக்குறதா? 110 ரூபா. இது நாங்கள் வாங்கி போடுறது 110 ரூபா. இப்ப நீங்க கொடுக்குறேன்டாலும் 110 ரூபாய் ஒரு குட்டி. ஓகே. இது ஆணில இந்த ஒரு வாழைக்கு 2 மட்டும் விட்டுட்டு இஞ்சாரம் முளைக்கிற ஊட்டி கிளப்புற ஊட்டி. ஓகே. இதுல 2 மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு மிச்சம் ஒரு வாழைக்கு 2 மட்டும். புத்தாடிக்கு 2. இனி பேருந்து இது 2 கிலோ வரை பேருந்து ஒவ்வொன்று தான் போடுவோம். ஓகே. இந்த எல்லாத்தையும் கூட கிட்ட வர நெருங்கி போகும். இதாயிரும் கூட வெளியில பார்த்து போடுறோம். ஓகே. வெளியில பார்த்து போடுறோம். இது என்ன விலை போகுது இப்ப சந்தையில கொண்டு கொடுக்குறேன்டா? இது 90 ரூபா 100 ரூபா மட்டும் போகும். ஒரு கிலோ. ஓகே. எத்தனை கிலோ இது நிறை வரும்? இது இப்ப இது வந்து புதாடிக்குள்ள அப்படின்னா இது புதாடி நட்ட வாழைக்குள்ள புதாடி. ஓகே. நட்ட வாழைக்குள்ள கொஞ்சம் சின்ன குழியா வரும். அந்த இனி வர 2வது அடி இப்ப இது இருக்கு. இது 2ஆம் அடி. இது இனி அந்த குழியை விட இது குழிய கொஞ்சம் நீட்டா வரும். ஓகே. பெரிய குழியும் இருக்குதுங்க. முதல் அடி குழியா இந்த மூச்சான ஊட்டிய குழியா இருக்கு. ரெண்டாவது ஒரு 20-25 கிலோ வருமா? கூட வரும். இங்க பாருங்க தென்னை வச்சுக்கிறாங்க. இதுக்கு 60 புள்ள வச்சிருக்கு. 60 குட்டி இதுக்குள்ள வச்சிருக்கு. இது எத்தனை பிறப்பு காணி? இதுல வந்து 4 பிறப்பு 4 அதுல 4000 கண்டு. 4 பிறப்புல 4000 கண்டு நடலாம்? இல்ல 4 பிறப்பு தான் 1000 கண்டு. 4 பிறப்பு 1000. அப்போ 4000 கண்டுண்டா 4 படி நாங்க 16 பிறப்பு. 16 பிறப்பு காணி 4000 கண்டு நட்டு. வாழைக்கண்டு 4000 கண்டு. ஓ வாவ். அப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு. 670 ஊட்டி. 600. ஓகே. மற்ற குட்டி இருக்கு.
அந்த அதுக்கு போட்டாங்க அது வந்து 8 முழத்துக்கு ஒரு ஊட்டி. 8 முழத்துக்கு ஒரு ஊட்டி. 1000 கண்டுக்கு 60 ஊட்டி. 1000 கண்டு 60. இது வந்து சின்ன வாழை கண்டா இது அடிக்கணக்கு வந்து 5 அடி. ஓகே. இந்த விட 5 அடி. இடம் இவ்வளவு விட்டா காணும். இந்த சின்ன வாழை தானே. அது 8 முழத்துக்கு ஒரு ஊட்டி. அது வந்து மற்ற பெரிய வாழை. அந்த நாங்க வளமையா வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அது 1000 கண்டுக்கு 60 ஊட்டி. 1000 கட்டுக்கு 60. இப்ப இதுக்கு 4000 கண்டுக்கு 60. 1000 கண்டுக்கு 60 4000 கண்டுக்கு 60 624 2240 240. ஓகே ஓகே. இது இதுக்கு 670 ஊட்டி. 670 ஊட்டி. வாவ். ஓகே. இந்த இது இப்ப மற்ற குட்டிகள் இருக்குல்ல அதுல இருந்து இது என்ன வித்தியாசம்? கூட நிறவரமா? இது வெளிநாட்டுக்கு ஏத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க எங்கட இதுல எடுக்க மாட்டாங்களா? இங்க எடுக்கறாங்க. எங்கட நீர்வேலியில எடுப்பாங்க. 5 எடுக்கறாங்க எல்லாரும் இல்ல. எல்லாரும் எடுக்கணும். அங்க இத கொண்டே அங்க தான் கொடுக்கணும். ஓகே. அத இங்க வட்டி வாடகைக்கு வந்து வட்டி. அவே வந்து வட்டி ஏத்துவி நம்ம. ஓகே ஓகே. 100 ரூபாய்க்கு ஏத்துவி நம்ம என்ன? 90 ரூபாய்க்கு ஏத்துவி. 80 90 ரூபாய்க்கு. இந்த சீப்பா வட்டி அங்க அனுப்புறோம் வட்டியில. ஓகே ஓகே ஓகே. அது அப்படியே வெளிநாட்டுக்கு தான் ஏத்துவி. வெளிநாட்டுக்கு. ஓகே ஓகே. இங்க இப்ப வெளிநாட்டுக்கு ஏன் சாமான போய் கொண்டிருக்கு. கரணேல் ராஜவள்ளிகள். அதெல்லாம் ஏத்துறாங்க வெளிநாட்டுல ஏத்துறாங்க. ஓகே. இப்ப அண்டர்கிரவுண்ட் வந்து 1000 கிலோ ராஜவள்ளி வந்து அது இங்கோட அமெரிக்கையில குறவு. இந்த நட்டா குறவு. ராஜவள்ளி வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். ராஜவள்ளி என்ற அந்த பர்பிள் கலரா தானே? சிவப்பு. ஓகே. இதால கதலி. கதலி. அட்ட மருத்துவ மகேந்திரா. மகேந்திரான்னு ஒன்று இருக்கா? மகேந்திரா இருக்கு. அது உயரம். உயர வாழை இப்படித்தாங்க நீட்டுக்க. அது பழத்தா பச்சையா தான் இருக்கு. பச்சையா தான் இருக்கு. அது பேர் மகேந்திரா. மகேந்திரா. அட்ட செவ்வாழை. செவ்வாழை. ஓகே. செவ்வாழை வந்து போடுறோன்னு அர்த்தம். 1 வருஷம் ஒரு விலை தான் போடும். 1 வருஷம் ஒரு குள்ள தான் போடும். அதுதான் குறைவனே எடுக்கிறது குறைவு. அது விலை கூட. விலை கூட. அது 250 300 ரூபாய். ஓகே. அது வந்து மருந்து ஜாமான் விலை கூட பழம் காய் சிவப்பு. சிவப்பு காய் செவ்வாழை. செவ்வாழை. மற்ற முந்தன். முந்தன்ல 2 ஜாதி இருக்கு. 3 ஜாதி இருக்கு. ஒன்று கிளி முந்தன், மற்ற பச்சை முந்தன், தண்ணி முந்தன். ஆட இவ்வளவு இருக்கு. கப்பல். கப்பல். கப்பல் வாழை. கப்பல்ல 2 இருக்கு. கோரங்கப்பல் இருக்கு, கட்ட கப்பல். ஆட அதுலயும் 2 தான் இருக்கா? ஓகே ஓகே. கோரங்கப்பல்டா நீட்டுக்க, கட்ட கப்பல்டா கட்டக்க. ஓகே ஓகே. ஆமா. இந்த வாழை இனத்துல இவ்வளவு இனம் இருக்குன்னா? ஓகே ஓகே. அதுல எது லாபம் கூடின மாதிரி விதைக்க முடியுமா? கதலி இதரதான் லாபம். லாபம் தொடர்ந்து வந்தோம்னா கப்பல் வந்து 1 அடி 2 அடியோட கப்பல் அழியுது. மருத்துவம் இருக்கு. மருத்துவம் இருக்கு. மருத்துவ பழம். அதுவும் ஓகே. அது என்ன விலை போகும்? அதுவும் இந்த செவ்வாழையோட பார்த்து அந்த விலை. பரவாயில்லப்பா. அதுவும் எடுக்கிற கொஞ்சம் குறைவா? எடுக்கலாம். கப்பல் செவ்வாழை இதெல்லாம் அடிபட்டு எடுப்பாங்க. கதலி இதர எல்லாம். கப்பல் வந்து இப்ப இங்க உற்பத்தி குறைவு. 1 அடி 2 அடியோட அது நோய் வருத்தம் வந்துடும். வெட்டையில் அதுக்கு குட்டிகளும் எடுக்கிறது கொஞ்சம் குறைவு. அது விலை எவ்வளவு போகுது ஒரு குட்டி எடுக்கிறேன்? அது கப்ப குட்டி எடுக்கணும். அப்புறம் 250 ரூபாய். ஆமா ஒரு குட்டி தரமாட்டாங்க. கொட்டாதான் தராங்க. எதுக்கு பாருங்க இவ்வளவு வாழை ஒரு கப்பல் அடி. அதுதான். அதுல ஒரு செவ்வாழை நிக்குது. அது மட்டும்தான். இது இப்ப நாங்கள் தோட்டக்காரனுக்கு செய்து கொடுக்குறோம். அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். இவர் வெளிநாட்டுல நிக்கிறார். டென்மார்க். ஓகே. அந்த கோயிலை கண்டோம். எங்களை தர வந்து இருக்கிறார். 3000 கண்டு இந்தியா அந்த கோயிலை கண்டோம். அந்த இதுக்குள்ள 5 பேரு தர ஓட்டுக்கிறாங்க. இந்த 5 பேரும் அவருக்கு வர வேலையை செய்யறது நாங்க தரையில செய்யணும். அது நீங்க செஞ்சு கொள்ளலாம். இதுல வேலையை தான் சம்பளம். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு நாள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் படி வரும்? 3000. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம். ஓகே ஓகே. அந்த தர நீங்க செஞ்சு கொள்றதுக்காக தந்தாங்க. அதுல கோயில எங்களுக்கு வேலையை சம்பளம். அதுக்கு குத்தகை தனி. அது வேற இது வேற. ஓகே ஓகே. நினைச்சேன் இது செஞ்சு கொடுத்தா அது குத்த. ஓகே ஓகே ஓகே. பிரச்சனை இல்லை. பரவாயில்லண்ணா. ஆமா. இதுல 4000 ஏக்கர் 4000 கண்டு இருக்கு. 16 ஏக்கர். அதுல 3000 கண்டு. அதுக்கு மேல போட்டாச்சு. 3000. அதுல எங்க இருந்தது? அது வேற இதர கதலியார். அது இதர கதலியார். இதுக்கு தண்ணி விடுறா அப்படி தண்ணி இது வந்து 4ஆம் முறைக்கு வைக்கும். அப்படின்னா தண்ணி விடுவோம். தண்ணி இதுக்கு தண்ணி தான் தேவை. நட்டு போட்டு 4வது கிழமை 4ஆம் முறைக்கு இப்ப இந்த கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி சனிக்கிழமை வரைக்கும் 4 நாளைக்கு ஒருக்கா வரைக்கும். 4 நாளைக்கு ஒருக்கா வரைக்கும். வாழை மாதிரி விடையிலாது.
இதுக்கு இறைச்சியா இல்லாட்டி இந்த இதை பழக்கம் அப்படி இதுக்கு தண்ணி தான் முக்கியம். இயற்கைக்கும் இதுக்கும் தண்ணி தான் முக்கியம். அதில் விட்டு அந்த மற்ற வாழைக்கு என்ன மாதிரி விடலாம்? மற்ற வாழை அது 5 முறைக்கு முறைக்கலாம். 5-6 நாளைக்கு ஒரு முறைக்கலாம். இது 4 நாளைக்கு ஒரு வரைக்கும் இது தண்ணி தான் முறைக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்பதான் நல்லா. இதுக்கு வந்து செய்ய 2 மாதத்துக்கு வரைக்கும் அது கொட்டி கொண்டிருக்கும். விலையும் கூட இதுக்கு விலையும் கூட. ஆனா அதுக்கு எதுவுமே விலை வேற. இதுக்கு இப்ப 2000 வரை போட்டாச்சு. முதல்ல ஒரு லோட்டு போட்டா இப்ப 15 லோட்டு. அடையா 5 அடிக்கு ஒரு கட்டி போட்டு இதுக்குள்ள போடணுமா? இங்க பாருங்க முதல்ல போட்டு எரிக்கலடா. ஓகே ஓகே ஓகே. 12 தாங்க அங்கால. இது 2வது எரு போட்டா இப்ப. இப்ப போட்டுருக்கு. என்ன எரு போடுற நீங்க? அவங்க வெண்ணி எரு. இது மாடு இதுதானே? இல்ல அவங்க வெண்ணி எரு. வெண்ணி எருண்டா? வெண்ணி எரு உங்களை ஏத்தி கொள்வாங்க. அங்க இருந்து ஏத்திட்டு வராது. ஓகே. உங்க சந்தையில நிக்கும் கொண்டு பறிக்கும். ஓகே ஓகே. எவ்வளவு ஒரு என்ன டிப்பரா வருமா? இது நாங்கள் பறிக்கல 1.5 1.8 பறிக்கிறாங்க. இது அன்றைக்கு 85 பறிச்சு. இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல. அது ஆவணி பிரெட் ஆயில அந்த எரி சீசனுக்கு விலை போகும். ஓகே ஓகே. இப்போ குறைஞ்சிருக்கு. இது இந்த இந்த இதுல விவசாயத்துல உங்களுக்கு லாபங்கள் வருதா இல்ல என்ன மாதிரி? இது லாபம் தானே வாழை லாபம். வாழை போட்டா லாபம் வரும். வெங்காயங்கள் இது நட்டா அங்கே கூலியால கொஞ்சம் கொண்டு. அதான் நானும் கேள்விப்பட்டேன். இது விலை குறைவு. ஓகே. நட்டு போட்டு 4 நாளைக்கு ஒருக்கா ரச்சு விட்டாச்சு. சரி எல்லாம் சாப்பிடும். சரி வரது. ஓகே ஓகே ஓகே. அப்ப வாழை கொஞ்சம் லாபம், பிரச்சனை இல்லை. கூலி இல்லாம செய்யலாம். ஓகே. ஒரு 4 பேர் இருந்தா காணும். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு காலமா நீங்க செய்றீங்கய்யா? இது நான் இப்ப இங்க செய்ய வந்து 4 வருஷம். இங்க நீங்க உங்களோட சொந்த இடம்? சொந்த அச்சல் வடக்கு. ஓகே ஓகே. இங்க இப்ப அந்த குத்தகைக்கா இது நான் சண்டை இங்க அங்கே எங்க ஊர்ல இல்ல அங்க வீட்டடியில அங்கேயும் இதான் போட்டுருக்கா? அங்கேயும் கோயில கண்டு இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் குறைவா வேணுமா? கோயில கண்டு விலை குறைவா நிக்கிறாங்க. எங்க முந்தினா பார்க்க வந்தவங்க நேற்று வெளியில மழை. அதுதானே மழை வந்தாலும் பிரச்சனை இல்லாட்டி 15 மட்டும் சொல்றது எந்த வேண்டாம் கூட 3 நாள் விழா. இந்த வேண்டாம் 3 நாள் கூடும். 12 லட்சம் கேட்டது கூடும். எத்தனை பரப்பு இது? அது வந்து 3000 கண்டு. 3000 கண்டு தர 5000 மில்லியன். 5000 மில்லியன். ஓகே ஓகே. ஐயாண்ட பேர் என்னய்யா? லட்சுமணன் வெள்ளிவேல். ஓகே, நைஸ் நேம். ஓகேயா, சரி, நன்றி ஐயா. நன்றி. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருங்க நினைக்கிறேன். இந்த வாழை இனத்தை பற்றியும் வாழை மரம் இதுக்கு தண்ணி விடுறது சம்மந்தமாக சிலது எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு சிலதுகள் கேட்டிருந்தேன். அவர் கணக்காக சொல்லியிருந்தார் அந்த ஐயா. இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இந்த மாதிரியான ஒரு இனம் வாழை இனம் உங்களுக்கு இப்போதான் இருக்கு என்றது தெரியுமான்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு தான் முதல் இப்படி ஒரு இனம் ஒன்று இருக்கேன். எனக்கு வாழையில இதர கதலி கப்பல் அதுகள் இருக்குன்னு தெரியும். பட் இப்படி ஒரு 17 என்ற ஒரு இனம் ஒன்றுக்கு இவ்வளவு பெருசா வளரும் இந்த அளவு தான் உயரம்ன்றது எனக்கு இப்பதான் முதல் தெரியும். நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.